42வது வருஷம் ஜவஹர்லால் நேரு கடவுளே இல்லைன்னு போயிட்டார். லால் பகதூர் சாஸ்திரியும் சர்தார் வல்லபாய் பட்டேலும் சேர்ந்து இந்த நாடு சுதந்திரம் அடையணுங்கிறதுக்காக மடாதிபதிகளை கூப்பிட்டு ஓதுவா மூர்த்திகளை பாட வச்சு திருவாவூதுரை ராஜரத்னம் பிள்ளை நாதஸ்வரம் வாசிக்க தம்புரான் சுவாமிகள் செங்கோல் வழங்க இந்த தேவாரத்தை பாடிதான் சுதந்திரம் பெற்றார்கள். இன்னைக்கு 72 வருஷம் கழிச்சு இன்னைக்கு மீண்டும் அதே வரலாறு இன்னைக்கு நாடாளுமன்றத்தை செஞ்சு காமிச்சாங்க. ஓதுவா மூர்த்திகள் இந்த பாட்டை பாடிதானே அந்த புது நாடாளுமன்றத்தை தந்து வச்சாங்க. நம்முடைய குருமார்கள் ஆதினங்கள் சென்று அந்த செங்கோலை கொடுக்கிற பொழுது மோடி அவர்கள் வாங்கி வச்சாரு. இந்த காலம் திரும்பி இந்த காலம் பாருங்க 72 வருஷம் ஆச்சு. இன்னமும் அந்த தேவாரத்தை தமிழ் பாட்டு இத்தனை மாநிலங்கள் 36 மாநிலங்கள் இருந்தாலும் கூட இன்னைக்கு தமிழ் பாட்டு தான் பாடி எந்த பாட்டு பாடுறோம்? தமிழன் எழுதிய ஞானசம்பந்தர் பாடி இந்த பாட்டை தான் இன்னைக்கு பாராளுமன்ற ஹிந்தி பாட்டோ மலையாள பாட்டோ தெலுங்கு பாட்டோ பாடல. ஆனா தமிழ்நாட்டில் இந்த பாட்டை பாட மாட்டேன்னு கங்கணம் கட்டிருக்கான். நாங்க பாட மாட்டோம். நீங்க சாமி சொல்லுங்க, நாங்க பரிகாரம் பண்ண தயாரா இருக்கிறோம், நாங்க காசு ஏமாற தயாரா இருக்கிறோம், யாராவது சாமியார்கால போய் கைது தயாரா இருக்கிறோம், பாட்டில் சாராய வாங்கி கொடுத்துட்டு ஆடு மாடு கோழி எல்லாம் கொடுத்துட்டு சாமி கருப்பண சாமி மதுரை சாமி காலில் விழுந்து நிக்க தயாரா இருக்கிறோம். ஆனா சிவபெருமான்ட்ட வந்து நாங்க தேவாரம் தமிழ்ல சொன்னா எங்களுக்கு பிரச்சனையே வராதுன்னு யாராவது சொல்றாங்களா? தமிழ் மந்திரங்களை யாராவது சொல்றாங்களா? வேதம் யாராலும் சொல்ல முடியாது, அது வாய் நுழையாது, ஒழுங்கா சொல்லணும் வேதத்தை. வேதம் படிக்கவும் இயலாது. ஆனால் தமிழ் வேதத்தை பாமரன் படிக்காதவன் இன்ன ஜாதி இன்ன மதம் இன்ன மொழி இன்ன நாடுன்னு வேறுபாடே கிடையாது, யார் வேணாலும் சொல்லலாம்.